ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் தடுமாறும் போதெல்லாம் எங்களை தயவோடு தூக்கி நிறுத்துகிறீர், தாங்கி சுமக்கிறீர், ஏந்தி தப்புவிக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற சத்தியம் ரட்சிப்பின் ராஜா. வாசிக்கலாம். யோவான் 12:13. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த குருத்தோலை பவனியை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு என்று நாம நினைச்சோம் அப்படின்னா இல்ல, இது வாக்குத்தத்த நிறைவேற்றம். வாசிக்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றம் தான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் செல்வது. இது எதேச்சையாகவோ, இது திடீரென்றோ நடைபெற்ற ஒரு நிகழ்வு இல்லை. அவர் வாக்குத்தத்தத்தின் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்த நிறைவேற்றம் நமக்கு எந்த நிச்சயத்தை சொல்லுகிறது என்றால், ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வார்த்தை எப்படி செயல்படும் என்று அதனுடைய நிச்சயத்தை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ.
வானத்திலிருந்து வரக்கூடிய மழை தேவன் என்ன நோக்கத்திற்கு அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை செய்து முடித்து பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு எதையும் கொடுக்குதா? ஆகாரத்தையும் கொடுக்குதா. எப்படி நான் அதை என்ன நோக்கத்துக்காக அனுப்பினேனோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரோ, எதை விரும்பி அந்த வார்த்தையை அவர் அனுப்பி இருக்கிறாரோ அதை செய்து முடிச்சிட்டு தான் அந்த வார்த்தை என்ன செய்யுமா? திரும்புமாம். நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அவர் கேரண்டி சொல்றாரு, நிச்சயத்தை சொல்லுகிறார். நம்முடைய தேவனோட இயல்பு என்னதென்றால் மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தையோ மாறாது, ஒழிந்து போகாது. அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் மாறுகிறது. ஒவ்வொருவருக்கும் அது என்ன செய்கிறது? மாறுகிறது. காரணம் என்னவென்றால் அவர் மாறாதவர். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களின்படி, இருதயத்தின் அமைப்பின்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், பதிலளித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரது சொந்த குமாரனுடைய ஜீவனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் சிலுவையில் செய்த காரியம் அவருடைய அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, அது அவருடைய சித்தம் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம்? நான் கேட்கறது புரியுதா? அவருடைய இருதயத்தின் விருப்பம் அது. அது அவர் வார்த்தையோடு நிறுத்தவில்லை, செயலாக சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? காண்பித்து விட்டார். அவருடைய விருப்பம் அதுதான் என்றால் எத்தனை பேர் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம்? அப்படி என்றால் அவர் மாறாதவர். நம்முடைய இருதயத்தின் அமைப்பின்படி அவரை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஏன் ரட்சிப்பை எல்லாரும் பெறுவதில்லை? அவருடைய சித்தம் அதுதானே, ஏன் எல்லாரும் பெற்றுக்கொள்றது இல்லை? யார் ஒருவர் அவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த இலவசமான ரட்சிப்பை என்ன செய்து கொள்றாங்க? பெற்றுக்கொள்றாங்க. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய இருதயம் என்ன நோக்கத்தில் இருக்கிறதோ அதன்படி தேவனை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படி என்றால் அனுபவிச்சு பாருங்க. ஒருத்தங்க சொல்றதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. நாம அனுபவிச்சாதான் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் வார்த்தை சொல்லுது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும். அது வெறுமையா என்ன செய்யறது இல்லை, ஒருபோதும் திரும்பி வர்றது இல்லை. என்னோட விருப்பம் எதுவோ அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பதாக சகரியால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றம் தான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள கழுதை குட்டியின் மேல செல்றது. ஓசன்னா என்று எல்லோரும் ஆர்ப்பரித்து அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலைகள் நடக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இது நடக்குமா என்று ஆச்சரியப்பட்டு இருக்கின்ற ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறத என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எல்லா தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாமா இருக்கலாம், சரீரம் செத்து போனது என்று சொல்லப்பட்ட அவருடைய சரீரம், செத்து போன சாராளுடைய கர்ப்பம் அங்க என்ன செஞ்சுதா? கர்ப்பத்தின் கனியை கொடுத்தது. அது செத்து போயிற்று என்று உலகத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டாலும், எண்ணப்பட்டாலும், முடிவு செய்யப்பட்டாலும் அவர் வார்த்தையை கொடுத்தாருன்னு சொன்னா அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு யாரோடது? அவருடையது. அது செத்து போனா கூட அதால் தேவனுடைய வார்த்தை செயல்படுறதை என்ன செய்ய முடியாது?
தடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய வல்லமை இல்லையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. இதுல என்ன விசேஷம் என்றால், அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை நம்மிடத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். தாவீது ராஜா, அவர் ராஜாவாக வருகிறதற்கு சூழ்நிலையே கிடையாது. ஒரு சிறுவன், ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், கிட்டத்தட்ட 13 வருடங்களா ஒரு ராஜாவும் அந்த ராஜாவோட இராணுவமும் அவரை கொலை செய்கிறதுக்கு என்ன செய்யுது? தேடுது. இஸ்ரவேல் தேசம் பெரிய தேசம்லாம் இல்ல, சின்ன தேசம். அந்த சின்ன தேசத்துக்குள்ள ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை ஒரு ராஜாவும் ஒரு இராணுவமும் என்ன செய்யுது? தேடுது. சவுல் ராஜாவால, அவருடைய இராணுவத்தினால தாவீது ராஜாவை அழிக்க முடிந்ததா? இல்ல. ஏனென்றால் வாக்கு பண்ணியவர் அவரை பாதுகாத்து உயர்த்தினார். வசனம் சொல்லுது, அவர் சவுல் ராஜாவோட கையில அகப்படாமல் தேவன் அவரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கும் அவர்களது சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. இது எப்படி ஆகும் என்றது போலதான் சூழ்நிலை என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் அவர்கள் வாழ்வில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. யோசேப்பு ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாம இருக்கிறீங்களா? எந்தவித ஆதரவும் இல்லாம இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நிலைமையில, நிராகரிக்கப்பட்ட நிலைமையில, துரோகங்களை சந்திச்ச நிலைமையில, அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? ஒரு பெரிய உதாரணம் யோசேப்பு. அவருடைய சகோதரர்களோட துரோகம், ஏமாற்றுதல், போத்திபார் மனைவியோட பொய் குற்றச்சாட்டு, குழி, சிறைச்சாலை அனுபவம், இது ஏதாவது தேவனுடைய வார்த்தை அவரது வாழ்வில் நிறைவேறியதை தடுக்க முடிந்ததா? அப்படி தடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அது என்ன செய்யும்? தடுக்க முடியும். ஆனால் அவர்கள் வாழ்வில் அந்த சூழ்நிலையோ மனிதர்களோ எந்த காரியமும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நிறைவேறுதை என்ன செய்ய முடியல? தடுக்க முடியல. ஏனென்றால் அவர் வசனம் அப்படி சொல்லுது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்ல. தேவனுக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ, தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ, தேவனுக்கு என்ன உண்மைத்தன்மை இருக்கிறதோ, அது எல்லாமே அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீங்க பெற்றிருக்கின்ற வார்த்தைகள் வெறும் வார்த்தை அல்ல. நம்ம தேவனை பார்த்தால், இயேசு கிறிஸ்துவை பார்த்தால், நம்ம எப்படி எதிர்கொள்ளுவோமோ, எப்படி கனப்படுத்துவோமோ, எப்படி முதலிடம் கொடுப்போமோ, அதே கனத்தை அவரது வார்த்தைக்கு நம்ம கொடுக்குறோமா? நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம என்ன சொல்றோம்? அவர் வார்த்தை சொல்லுது, ஆனா என் சூழ்நிலை இன்னும் செய்யல, மாறல. அவர் வார்த்தை சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அப்படின்னு சொல்லி யார மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இஸ்ரவேலர்கள் மாதிரி. அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான், ஆனாலும் அங்க யார் இருக்கா? ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அந்த கோட்டை எப்படி இருக்கு? பலமா இருக்கு. எங்கெல்லாம் ஆனாலும்னு நம்ம சொல்றோமோ அங்கெல்லாம் இன்னும் அவர் வார்த்தைய நம்ம முதன்மையான இடத்துக்கு என்ன செய்யல? கொண்டு வரல. சூழ்நிலைகளையும் உணர்வுகளையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வாக்கு தத்தத்தின் ராஜா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. அவருடைய வாக்கு தத்தம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்ட ஒரு சம்பவம். இரண்டாவது, இயேசு தாழ்மையான ராஜா. வாசிக்கலாம், மத்தேயு 21:4-5. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? சாந்த குணமுள்ளவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. தாழ்மை
குணம் உள்ளவர், தாழ்மையின் ராஜா. வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6-7-8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். உலக ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல எதுல போவாங்க தெரியுமா? குதிரை மேல போவாங்க. ஏசு கிறிஸ்து எது மேல வந்தாரா? கழுதை குட்டியின் மீது. உலகத்தையே படைத்தவர், சர்வத்துக்கும் அதிகாரி, ராஜா. அவர் நினைச்சா எது மேலனாலும் என்ன செய்யலாம், வரலாம். அவர் எது மேல வந்தாரா? கழுதை குட்டியின் மீது. தாழ்மையை அது குறிக்கிறது. நாம் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வருகை எப்படி இருக்கும் அங்க? இல்ல, ஆனா அவருடைய வருகை மேய்ப்பருக்கு தான் முதல்ல சொல்லப்பட்டது. மேய்ப்பர்களுக்கு தான் அது என்ன செய்யப்பட்டுச்சா? சொல்லப்பட்டது. மேய்ப்பர்கள் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர் யாரை தேடி போறாரு? ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள். ஏசு கிறிஸ்து நீங்க சுவிசேஷத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க, அவர் தேடி போகின்ற மனிதர்கள் எல்லாம் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், கட்டுகளுக்குள் உள்ளவர்கள். தேடி தேடி போய் எங்க விடுதலை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய விதியில ஒரு முக்கியமான விதி தாழ்மை. உலகம் சொல்லும் உன்னை உயர்த்து அப்படின்னு சொல்லும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் சொல்லுது, நீ என்னுடைய பலத்த கைக்குள்ள எப்படி இரு? அடங்கி இரு. எதுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னா, அவர் நம்மை உயர்த்துவதற்கு. அவர் செயல்படுகின்ற வழி அதுதான். இது நம்மள அநேகருக்கு புரிகிறது இல்லை. ஏன் கிருபைய நாம தவற விடுகிறோம்? கிருபை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அந்த கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தாழ்மை உள்ளவர்கள் அதை அதிக அளவுல என்ன செய்து கொள்றாங்களா? பெற்றுக்கொள்றாங்க. யார் அதிக அளவுல பெற்றுக்கொள்றாங்க? தாழ்மை உள்ளவர்கள். ஏனென்றால் அவருடைய இயல்பு அது, தாழ்மையின் இயல்பு. பிலிப்பியர் 2:6-7-8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனாக இருந்தும் அவர் என்ன செய்யலையா? அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படி என்றால் தம்முடைய தேவத்துக்குரிய அதிகாரம், வல்லமை, அதை பயன்படுத்துகிற உரிமையை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து கொள்ளக்கூடிய மனித உருவில் என்ன செஞ்சாரா? வந்தாரா? இதை எத்தனை பேர் செய்ய முடியும் நினைக்கிறீங்க? அவர் மனித ரூபத்துல இருக்கும்போது அங்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் அபிஷேகம் பண்றதை பார்க்க முடியும். தேவ தூதர்கள் பலப்படுத்துகிறத பார்க்க முடியும். பிதாவோடு அவர் ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறத பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் தேவ வல்லமையை அந்த இடத்துல அவர் என்ன செய்யல? பயன்படுத்தல. அவர் தேவனுக்குரிய அதிகாரத்தை இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் என்ன செய்யல? பயன்படுத்தல. அதனாலதான் அவர் கூட இருந்த சீஷனாகிய பேதுரு அவரை கைது செய்ய வந்த ஒரு வீரனுடைய காதை வெட்டும் பொழுது நான் கேட்டா எத்தனை பேர் அனுப்புவாரு? ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களை என்ன செய்வாரு? அனுப்புவாரு. ஆனாலும் நான் இந்த நிகழ்வுக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இறங்கி வந்தேன். அந்த தாழ்மை, தேவனுடைய ராஜ்யம் இந்த தாழ்மையில என்ன செய்தா? செயல்படுகிறது. நம்மளாம் நினைக்கிறோம் ஒரு இடத்துல தாழ்மையா போறது, இறங்கி போறது, விட்டு கொடுக்கிறது, தேவனுடைய இயல்பை காண்பிக்கிறத நம்ம பலவீனம் நினைக்கிறோம். அது பலவீனம் இல்லை. கெத்சமனே தோட்டத்துல 600 சேவகர்கள் ஏசு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்களா? வந்தாங்களாம். அங்க ஏசு கிறிஸ்து யாருன்னு கேக்குறாங்க. அவர் நான் தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது 600 பேரும் பின்னிட்டு விழுந்தாங்களாம். அவருக்கு அந்த கூட்டத்தை எதிர்க்கிறதுக்கு அவருக்கு வல்லமை இல்லாமலாம் இருந்தாரு? இல்ல. அந்த சிலுவையில அந்த ரோம அதிகாரமும்
அங்க பரிசேயர்கள் பிரதான ஆசாரியர்களோட அதிகாரமோ அந்த ஆணிகளோ அந்த முள்முடியோ அந்த கட்டுகளோ ஈட்டியோ வாளோ அவரை பிடித்து வைக்கவில்லை. உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட அன்பு அவர் அங்க என்ன செஞ்சு வச்சிருந்தது? பிடித்து வைத்திருந்தது. அங்க அவர் தாழ்மையாக அந்த சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்றால் அவரது தேவத்துவ வல்லமையை அவர் கட்டுக்குள் வைத்திருந்தார். ஆவிக்குரிய பலத்தை கண்ட்ரோலா வச்சிருந்தாராம். அதோடைய பலத்தை அது காண்பிக்கிறது, அது பலவீனம் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாழ்மையில் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. இது ஒரு ஆவிக்குரிய விதி. தாழ்மை என்பது பலவீனம் அல்ல, அது தேவனுடைய குணம். தாழ்மை அப்படிங்கிறது கீழ்ப்படிதலோட அடிப்படை. நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதோட செயல் தான் தாழ்மையா இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை ஒரு கன்னத்துல அடிச்சா நீ என்ன செய், இன்னொரு கன்னத்தை காண்பி. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இன்னொரு கன்னத்தை காமிச்சா நமக்கு என்ன செய்யும்? வலிக்குமே. நான் திரும்ப அடிக்கலல்ல, ஆனா எனக்கு என்ன செய்யும்? வலிக்கும். அங்க இன்னொரு கன்னத்தை அவர் காண்பிக்க சொல்றது நம்மை பலவீனமாக நிற்க சொல்வதற்காக இல்ல, நம்மளை தோத்து போக செய்வதற்காக இல்ல, அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக காண்பிக்க சொல்லுகிறார். அதுலதான் ஆவிக்குரிய பலம் வெளிப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் அவர் செயல்படுவதற்காக அவர் காண்பிக்க சொல்லுகிறார். தேவனை அந்த இடத்துக்கு செயல்படுறதுக்காக அங்க தாழ்மையா என்ன செய்ய சொல்லுகிறார்? இருக்க சொல்லுகிறார். ஆவிக்குரிய பலம், தாழ்மை என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, தோற்று போகிற இடம் அல்ல, ஏமாந்து போற இடம் இல்ல, உலகத்துக்கு ஒத்து வராத இடமும் கிடையாது. அது சாத்தான் சொல்ற ஒரு பெரிய பொய். வேதம் அந்த காலத்துல நடந்த ஒன்று இப்ப உள்ள டெக்னாலஜில அது ஒர்க் அவுட் ஆகுமா என்ற நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாத ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒன்று இப்போ எப்படி அது பாசிபிள்? இப்ப உள்ள உலகத்துல நாம ஞானத்தோட இருக்கணும் இல்லையா? அப்படி இல்ல. வேதம் இப்போ இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் உலகம் இருக்குதோ அதுதான் சிறந்த ஞானம், அதுதான் சிறந்த வழி, அதுதான் நீதியான வழி, அதுதான் உயர்ந்த ஒரு வழி, அதுதான் தேவனோட வழி. நீதியின் வழியில மரணம் இல்ல, அதுல ஜீவன் இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தாழ்மை ஒரு மேக்னெட் மாதிரி, ஒரு காந்தம் மாதிரி, அது கிருபையை ஈர்க்கக்கூடிய ஒரு இடம். வாசிக்கலாம், யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால் அவர்களை புறந்தள்ளுவது இல்லை. பெருமை உள்ளவர்கள் தேவனுடைய தயவு வேண்டும் என்று உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறபடியால், அவர் செயல்பட இடம் கொடுக்காமல் இருக்கிறபடியால் அந்த கிருபையால உள்ள என்ன செய்ய முடியல? போக முடியல. அவர் எங்கேயாவது பாவியை எதிர்த்து நிற்கிறார்னு போட்டிருக்குதா? அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியையோ என்ன செய்கிறாரா? நேசிக்கிறாரா? வேற எந்த இடத்துலயாவது அவர் எதிர்க்கிறார்னு ஏதாவது ஒரு அநியாயத்தை குறிச்சு போடப்பட்டிருக்குதா? விபச்சார ஸ்திரிய கல்லெறிஞ்சு கொள்ளலான்னு நியாயப்பிரமாணம் சட்டம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து முன்னாடி கொண்டு வந்து விடுறாங்க. எல்லாரும் அவங்கள விட்டா என்ன செஞ்சிருவாங்க? கல்லெறிஞ்சி கொன்றுவாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல போகிறார்? நியாயப்பிரமாணத்தை சொல்ல போறாரா? அவர் அன்பை குறிச்சு சொல்ல போறார்? அவரை சோதிக்கிறதுக்காக கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? விட்டுருக்காங்க. குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார். பாவம் செய்யாதவன் முதல்ல என்ன செய்யட்டும்? கல் எறியட்டும். எல்லாரும் குத்தப்பட்டவர்களாய் போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, இனிமே என்ன செய்யாத? பாவம் செய்யாத. அவர் எந்த பாவமா இருந்தாலும் அதை மன்னித்து விட்டு அவங்க வெளியில வரக்கூடிய கிருபையை அவர் கொடுக்கிறத பார்க்க முடியும். ஆனா அவர் எதிர்த்து நிற்கிற ஒரே காரியம் பெருமை. ஏனென்றால் அந்த பெருமையில் அவரால் செயல்பட முடியாது.
பரிசேயன் ஆயக்காரனோட சம்பவமே அதுதான் குறிக்கிறது. 2 பேர்ல யாரு நல்ல செயல் கேட்டா பரிசேயன் தான் நல்ல செயல். ஆயக்காரன் அநியாயமா வட்டி வாங்குறாரு. அப்போ சமுதாயத்தினால யாரு நல்லவர் என்று சொல்லப்படக்கூடிய அடையாளத்துல இருக்கிறாங்க? பரிசேயன். சரியா? ஆனா யாரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்களா? இது ஆச்சரியமா இல்லையா? இன்றைக்கு நம்ம விசுவாசின்னு நினைக்கலாம். அநேக இடத்துல இந்த பரிசேயனை போலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் நல்ல செயல் செஞ்ச ஒருவரால ரட்சிப்பை பெற முடியல? நல்ல செயல் செய்வதற்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:10 சொல்லுது. ஆனா இங்க பரிசேயனுக்கு அவரோட சுயத்தின் மீது நம்பிக்கை, நல்ல செயல்கள் மீது அவருக்கு என்ன இருந்தது? நம்பிக்கை இருந்தது. ஆயக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் அங்க வித்தியாசம். நான் நல்லா இருக்கிறேன், நான் எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட், என்னோட பக்தி என்ன, என் வைராக்கியம் என்ன, என் செயல் என்னங்கும் போது அங்க கிருபை தேவைங்கிற உணர்வே என்ன செய்யல? இல்ல. எனக்கு தேவனோட தயவு தேவை என்று கீழ்ப்படிதல் இல்லாம தேவனால் அங்க போய் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இந்த பெருமை தேவனை தடுக்கின்றது. அதனாலதான் தேவன் என்ன செய்யறாராம்? பெருமையை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை அந்த கிருபைய அட்ராக்ட் பண்ணுது, இழுக்குது. ஒரு இரும்பை கொண்டு காந்த பக்கத்துல வச்சு பாருங்க, என்ன செய்யும்? அதை பிடிச்சு இழுக்கும். அது போல அந்த தாழ்மை கிருபை என்ன செய்தா? ஈர்க்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் பலத்த கைக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. தாழ்மைன்னு சொன்ன உடனே நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது இல்ல. அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்றது. அவர் வார்த்தை என்ன குறித்து என்ன அடையாளம் சொல்லுகிறதோ, என் சூழ்நிலைகள்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ, நீ பேசாதன்னா நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. என் நியாயம் என்னாச்சு, என் நீதி என்னாச்சு, நான் கேட்கலாட்டி யாரு கேட்பா அப்படின்னா தேவனால அந்த இடத்துல போய் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இதுதான் தாழ்மை. தாழ்மையை குறித்து நமக்கு தவறான எண்ணம் இருக்கு. பேச தெரியாது, நான் ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்றது என்ன கிடையாது? தாழ்மை கிடையாது. அது பொய்யான தாழ்மை, உலகம் சொல்ற ஒரு தாழ்மை. அவர் வார்த்தை சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பாவி ஆண்டவரே, என் மேல கிருபையா இரும் அப்படின்னா நம்ம தாழ்மைன்னு நினைக்கிறோம். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய ரத்தம் என்னை பாவங்களற கழுவி சுத்திகரித்து எனக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறது. அவருக்குள் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் உணர்ந்தாலும் உணரலன்னு சொன்னாலும் இதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் என்னது? தாழ்மை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது உறவுகளை காக்கும். நம்ம தாழ்மையா இருக்கிறது உறவுகளை என்ன செய்யும்? நட்புகளை எல்லாத்தையும் உடைஞ்சு போகாம என்ன செய்யும்? காப்பாற்றும். அடுத்து தேவனுடைய சந்நிதிக்கு அழைக்கும். வாசிக்கலாம், ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் நான் என்ன செய்கிறேன்? வாசம் செய்வேன். அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் நம்ம தாழ்மையா இருக்கிற இடம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து அங்கு தாழ்மையாக இருந்ததினால் இன்றைக்கு அவருக்குள் நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அவரோடே கூட நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். எதனால்? கிறிஸ்துவின் தாழ்மையினால். இன்றைக்கு அவருடைய தாழ்மையை நம்ம கடைபிடிக்கும் போது, அவருடைய தாழ்மையின் வழியில நம்ம செல்லும் பொழுது அது நாம் உயர்த்தப்படுவதற்கான வழி. அவர் தாழ்மையின் ராஜா. அந்த இயல்பை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அடுத்து மூன்றாவது மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசான்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்.
ஏசு கிறிஸ்து கழுதைக்குட்டி மேல போகும்போது அங்க எல்லாருமே தங்களோட மேலங்கியை விரிக்கிறது, அந்த ஓலைகளை குருத்தோலைகளை முன்னாடி போடுறது, கிளைகளை வெட்டி போட்டு அவரை ஆர்ப்பரிச்சு வரவேற்றாங்களாம். ஓசன்னா என்றால் அந்த எபிரேய வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், இப்பொழுது எங்களை காப்பாற்றும், எங்களை ரட்சியும், இப்பொழுது எங்களை என்ன செய்யுங்க, ரட்சியும், காப்பாற்றும். இதுதான் ஓசன்னா என்ற வார்த்தையின் பொருள். ஏனென்றால் அந்த மக்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இருந்தார்கள். அரசியல்ல மாற்றம் வேண்டும்னு அவங்க என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கண்ட்ரோல்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதற்காக அவர் வந்திருக்கிறார் என்று அவரை ராஜாவாக என்ன செஞ்சுக்கிட்டாங்களா, ஏற்றுக்கொண்டாங்க. ஏசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்களா, ராஜாவாக ஏற்றுக்கொண்டாங்களா. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட முன்னாடியும் ஆட்கள் இருந்தாங்களா, பின்னாடியும் என்ன செஞ்சாங்களா, ஜனங்கள் இருந்தாங்களா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்று இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி என்ன செஞ்சாங்களா, ஆர்ப்பரிச்சாங்களாம். சந்தோஷத்தினால அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சு கூச்சலிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது நடந்த சில நாட்களுக்கு பின்பதாக அவரை சிலுவையில் அறையும் சொல்லி யார் தான் சொன்னாங்க, இதே மக்கள் தான். நான் மறுபடியும் சொல்றேன், அவரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜாவாக, மேசியாவாக, இரட்சகராக அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஓசன்னா என்றால் அதனோட பொருள் அதுதான். தங்களோட மேலங்கியெல்லாம் விரிச்சு அவரை வரவேற்றாங்க, சந்தோஷத்துல ஆர்ப்பரிச்சாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்திருக்கும். ஓ, அவரை ஏற்றுக்கொண்டாங்க, அவரை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா சில நாட்கள் கழித்து அதே கூட்டம் என்ன செஞ்சுதா, அவரை சிலுவையில் அறையும். அப்போ அவரை ஆராதிக்கிற இடம், ஆர்ப்பரிக்கிற இடம் எப்படி இருக்கக்கூடாது, உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடாது. அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில, அந்த வார்த்தையின் அடிப்படையில, உறவின் அடிப்படையில, இருதயத்திலிருந்து உள்ளார்ந்த மாற்றத்தின் அடிப்படையில என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம அதிக இடத்துல விழுந்து போற முக்கியமான இடம் இதுதான். இந்த உணர்வுகளை வச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஏமாந்து போறோம். இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த மக்கள் உணர்வின் அடிப்படையில் அவரை பார்த்தாங்க. அவங்க நினைச்சது எப்போ நடக்கலையோ, அங்க அவர் அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து அவங்களை மீட்கிறதுக்கு வரல. அவர் வந்த நோக்கமே என்னது, வேற. அவங்கள ரட்சிக்க, மரித்திருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு, ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு, ஒரு மேலான ஒரு ஆசீர்வாத விடுதலைக்காக அவர் என்ன செய்தார், வந்தார். அவங்க பார்த்தது கீழான ஒரு பிரச்சனை. அவர் கொடுத்தது மொத்தத்துக்கும் என்ன செஞ்சிட்டாரு, விடுதலையை கொடுத்துட்டாரு. அவங்க நினைச்சது நடக்கல, சூழ்நிலையில விருப்பப்படி அவங்களுக்கு நடக்கல. அவங்க விசுவாசம் அங்க என்ன செய்யுது, மாறுது. இன்றைக்கு நாமளும் உணர்வின் அடிப்படையில அவரை தேடுகிறவர்களாக இருந்தால், நம்முடைய ஆராதனை வாய் வார்த்தையின் அளவில் நின்று போனால், நம்ம இருதயத்துல அந்த மாற்றம் இல்லாமல் இருந்தால், இந்த மக்களை போலதான். சூழ்நிலை மாறலன்னு சொன்னா நம்மளோட விசுவாசமும் என்ன செஞ்சிடும், மாறிடும். நான் சொல்ல வர்றது புரியுதா? இன்றைக்கு நம்மளோட விசுவாசமும் அப்படிதான் இருக்கு. உணர்வுகளின் அடிப்படையில நம்முடைய ஆராதனையும் அப்படிதான் இருக்குது, வெறும் வாய் வார்த்தையின் அடிப்படையில. உண்மையான ஆராதனை அப்படிங்கிறது வாயிலிருந்து வர்றது இல்ல, நம்முடைய வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுப்பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உணர்வின் அடிப்படையில போகும்போது அவருடைய பிரசன்னத்தை உணரலாம், நம்ம கூட இருக்கிறது போல நமக்கு தோணலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரலன்னு சொன்னாலும், அவர் நம்ம கூட இருக்கிறது போன்ற உணர்வு இல்லை என்றாலும், நம்முடைய சூழ்நிலைகள்ல புயல் அடித்தாலும், நீங்கள் விசுவாசியாக இருந்தால் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள
நாம பிரச்சனையில தோத்து போறவங்க இல்ல, அதன் மேல் நடக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். உன்னதத்தில் அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். முற்றிலும் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அடையாளம் இதுதான். அந்த உணர்வு நமக்கு வரல அப்படின்னு சொன்னா, அவரை உணரக்கூடிய பிரசன்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்முடைய விசுவாசம் என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துரும். நம்ம இந்த உணர்வுகளின் படி போகும்போது, நம்ம பக்தி செயல்களின் படி, நம்முடைய சொந்த நீதியின் படி போகும்போது, நம்ம சொந்த விசுவாச செயல்கள், நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் அவரை கனப்படுத்துறேன், நான் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறேன், இந்த வார்த்தை போதாது. தேவன் ஒருபோதும் வார்த்தையை நம்புவது இல்லை, செயலை நம்புவது இல்லை. அவர் உள்ளத்தை பார்க்கிறார். அந்த வார்த்தைக்கும் அந்த செயலுக்கும் பின்னால் உள்ள நோக்கத்தையும் நம்பிக்கையும் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷங்க வேணா வாய் வார்த்தையையும் செயலையும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நம்மளால அதை தான் பார்க்க முடியும். உள்ளத்துல போய் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அது வேற விஷயம். ஆனா அவர் செயலையும் வார்த்தையையும் அவர் என்ன செய்யறது இல்லையா? பார்க்கறது இல்லை. இருதயத்தை அவர் பார்க்கிறார். அதுதான் ஏசாயால ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க வாய் வார்த்தையினால என்னை போற்றுறீங்க, உங்களுடைய இருதயமோ எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்தாருன்னா இந்த கேட்டகரிக்குலாம் அநேக பேர் என்ன செஞ்சிருவோம்? போயிரும். ஒரு ஆராதனையில குதிக்கிறது, துள்றது, பாடுறது, அவரை போற்றுறது, நம்ம வாய் வார்த்தையில ஸ்தோத்திரம் சொல்றது, பைபிளை அணைச்சு வச்சுக்கிறது, பக்கத்துல வச்சுக்கிறது, சிலுவையை கழுத்துல போட்டுக்கிறது, வீட்டுல வச்சுக்கிறது, கார்ல ஒட்டுறது, இது எல்லாம் சரி. இருதயம் எப்படி இருக்கு? நான் குற்றப்படுத்தல, எல்லாருக்குமானதுதான் இது. அவர் எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறாரு. நம்ம உணர்வுகளின் அடிப்படையில இந்த மக்களை போல நம்ம ஆர்ப்பரிக்கலாம், ஆரவாரமா நம்ம அவரை போற்றலாம், புகழலாம். ஆனா உண்மையிலேயே கனம் பண்றது நம்முடைய இருதய மாற்றம்தான், நம்முடைய உள்ள மாற்றத்தை தான் அவர் பார்க்கிறார். அந்த விசுவாசம் தான் என்ன செய்யாது? விழுந்து போகாது. அதுதான் அங்க சவுல் ராஜா கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படித உத்தமம் அல்லவா? நீ பண்ற செயலை காட்டிலையும் நீ அவருக்கு செவி கொடுத்தல் உத்தமம் அல்லவா? நம்ம விலை மதிப்புள்ள காரியங்கள் அவருக்காக நம்ம கொடுக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், நிறைய அவருக்காக கொடுக்கலாம், நம்ம செயல்கள் நிறைய செய்யலாம். ஆனா உள்ளத்துல அந்த கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம உணர்வுகள் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த மக்களை போல. இந்த மக்களால கடைசி வரைக்கும் அவரை பின்பற்ற முடிஞ்சுதா? இல்லை. அவங்களுக்கு ஏற்றது நடக்கல அப்படின்ன உடனே அங்க உணர்வுகளும் என்ன செய்யுது? மாறுது. இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் சொல்றாரு. 2 பேர் வார்த்தையை கேட்டாங்களாம். கேட்டு 2 பேர் போய் வீடு கட்டுறாங்க. ஒருத்தங்க மணல்ல கட்டுறாங்க, ஒருத்தங்க எதுல கட்டுறாங்க? கற்பாறை. பொதுவா கற்பாறை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து வார்த்தையை குறிக்கும். அங்க வீடு கட்டுறதுல பிரச்சனை இல்லை, அங்க வார்த்தையை கேட்டதுலையும் பிரச்சனை இல்லை, அங்க புயல் வருது, வெள்ளம் வருது, அதுலயும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அது 2 வீட்டுக்கும் என்ன செய்யுது? வருது. மணல்ல கட்டுறவங்க வீட்டுக்கும் என்ன செய்யுது? வருது. கற்பாறையில கட்டுறவங்க வீட்டுக்கும் வருது. பிரச்சனை என்னவென்றால் அஸ்திபாரம் எதன் மேல்? நம்ம எல்லாம் புயலை பார்த்து பிரச்சனைன்னு நினைக்கிறோம், வெள்ளத்தை பார்த்து பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த 2 வீட்டுக்கும் பிரச்சனை புயலோ வெள்ளமோ அல்ல, அஸ்திவாரத்துல பிரச்சனை. மணல்ல கட்டின வீடு என்ன செஞ்சுதான்? நிலைச்சு நிற்க முடியல. வார்த்தையில கட்டின வீடு என்ன செஞ்சுதான்? நிலைத்து நின்றது. நம்ம அவரை உணர்வுகள் மூலமா அனுபவிக்கிறது, நம்ம செயல்கள் மூலமா நம்மளை திருப்தி செய்து கொள்றது, அது வல்ல. அவருடைய வார்த்தையின் மூலமா அதுல விசுவாசத்தை வளர்த்து நம்முடைய இருதய மாற்றம் அந்த உறவின் அடிப்படையில போகும்போது அதுதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து வர்றது, வாய் வார்த்தையிலிருந்து இல்லை. ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், சாப்பிடுங்க 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 சொல்லிக்கிட்டு இருந்தா வயிறு நிறையுமா? கையில சாப்பாடு கொடுத்தா வயிறு நிறையுமா? இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, தந்தா தானே சாப்பிட முடியும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். இதே போலதான் தேவனை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வார்த்தையில ராஜாதி ராஜா புகழ்றோம், கொண்டாடுறோம், அவர் இல்லாம நான் இல்லை சொல்றோம். ஆனா இருதயம் எப்படி இருக்குதா? அவருக்கு தூரமா இருக்குதா? அவர் செயல்பட விடாதபடி நாம தடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம சுயம் தடுத்து இருக்குது.
அதனாலதான் அவர் தாழ்மையை குறித்து சொல்றாரு. இந்த உணர்வுகளின் அடிப்படையில போகும்போது பிரச்சனை வந்தா கீழே விழுந்துருவோம். ஆனா அவருடைய வார்த்தையின் அடிப்படையில, உறவின் அடிப்படையில அந்த இருதய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே போகும்போது நிலைச்சு நிற்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கையில பைபிள் இருக்கலாம், வாயில ஸ்தோத்திரம் இருக்கலாம், இருதயத்துல கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொன்னா அது உண்மையான ஆராதனை இல்லை. எளிமையா சொல்லணும்னா இதுதான். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது கிருபைய திறந்து விடுற ஒரு இடம். இன்னும் சொல்ல போனா கிருபைக்கு பதில் கொடுக்கிற ஒரு செயல் தான் கீழ்ப்படிதல், விசுவாசம். விசுவாசம்ங்கிறது ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் தான் கீழ்ப்படிதல். நீங்க சொல்லலாம், அவர் இலவசமா அது கொடுத்திருக்கிறாரு, அது கிருபை அல்லவா, அதுக்கு நான் எதுவுமே செய்ய வேண்டாம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே கிருபை இலவசம், அவரது உறவு இலவசம், அவரது அன்பு இலவசம், அவரது இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், சுகம், பாதுகாப்பு, ஆலோசனை, அவர் நமக்குள்ள வந்து இருக்கிறது, இது எல்லாமே இலவசம். ஆனா அவரை அனுபவிக்கிறது அந்த கீழ்ப்படிதல் தான் அனுபவிக்க வைக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய வயல் இருக்குது, அந்த வயலுக்கு மேல இருந்து மழை பெய்யுது, அது கிருபை. எந்த செயலும் செய்யல, அது கடவுள் கொடுக்கிறது. தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த வயல்ல ஒரு பெரிய ஷீட் போட்டு மூடி வச்சிருந்தா அந்த மழை தண்ணி உள்ள போகுமா? போகாது. அந்த ஷீட்டை எடுக்கிறது தான் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நியாயப்பிரமாணம்னு சொல்லாதீங்க, இது நியாயப்பிரமாணம் இல்லை, விசுவாச செயல். அவர் கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம பதில் காண்பிக்கிறது தான் கீழ்ப்படிதல். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீ உன்னோட தகப்பன் தேசத்தை விட்டு, உன் சொந்த இனத்தை விட்டு, எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ எங்க போ? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உண்மையிலேயே இது ஆபிரகாம் நம்பினா அவர் என்ன செய்யணும்? போகணும். ஆண்டவரே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப உயர்வா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து துதிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவர் சொந்த ஊர்ல இருந்திருந்தாருன்னா இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதலை அவர் பார்த்திருக்க முடியுமா? அவர் சொந்த தேசத்தை விட்டு, தகப்பன் தேசத்தை விட்டு, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும், அங்க உறவுகள் இருந்திருப்பாங்க, அவரோட சொத்துக்கள் இருந்திருக்கும், அவரோட வேல்யூபிள்ஸ், அவர் எதெல்லாம் உயர்வா நினைக்கிறாரோ அவரோட சொந்த தேசத்துல என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். அது அவருக்கு லேசான காரியமா? இல்ல. எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அவர் கொடுத்திருக்கின்ற உரிமைகள் நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சிலுவை அனுபவம் இல்லாமல் அதை சுதந்திரமாக்குற அனுபவம் என்ன செய்யாது? வராது. இது நமக்கு எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் தேவன்னு பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு தேவன் தானே, ஏன் அப்படிதான் உயர்த்தணும் அப்படின்னா, அவர் மனித ரூபத்துல என்ன டாஸ்க் அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதை அவர் செஞ்சு முடித்ததினால் தேவன் அந்த பொறுப்பை என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்து கொண்டார். அதுதான் உயர்த்தப்பட்டார் என்பதனோட அடையாளம். அந்த சிலுவை அனுபவம் இல்லாம அங்க உயர்த்துதல் அவருக்கு என்ன செய்யல? வரல. அதனால சிலுவை அனுபவம்னு சொல்லி நோயையோ, பிசாசையோ, வறுமையையோ, இருளின் அதிகாரத்தையோ, சாபத்தையோ இது சிலுவைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? சுமக்க கூடாது. அதுல ஒரு நிமிஷம் கூட நம்ம என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். இதுல நமக்கு விடுதலை சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா ஒரு விசுவாசிக்கு சிலுவை அனுபவம் உண்டு. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். இததான் அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒருவன் எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என்ன செய்யணுமா? அனுதினமும் அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு என்ன செய்யணும்? வரணும். அந்த சிலுவை அனுபவங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை அனுபவம் கிடையாது, அனுதின அனுபவம், டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ். அது அனுதின சிலுவை அப்படின்னா அன்றாட சிலுவை. அந்த சிலுவைனா என்ன? நம்ம கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது, நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் நினைக்கிறோம் இல்லையா? சிலுவை அப்படின்னா சுயத்தை விடுறது. சிலுவை அனுபவம் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்துவ அறையிறாங்க, அவருக்கு வலிச்சிருக்குமா? வலிச்சிருக்கும். சிலுவை என்பது நமக்கு வலிக்கும்.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தியாகம் நிறைந்த, வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனா அது நோய் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது நோய் கிடையாது, அது சாபம் கிடையாது, அது வறுமை கிடையாது, அது பிசாசின் பிடி கிடையாது, குறைவுகள் கிடையாது. ஆனால் அவர் நாமத்தின் நிமித்தம் நம்ம அவமானங்களையும், நிராகரிப்பையும், துன்பங்களையும், கைவிடப்படுதலையும், துரோகங்களையும், நம்ம நெருக்கத்தையும் என்னதான் செய்ய முடியும்? அனுபவிக்க தான் செய்வோம். அதுவும் அனுதினமும். நோவாவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, அக்கிரமம் அதிகமானதுனால தண்ணீர்னால உலகத்தை அழிக்க போறேன், ஒரு பேழைய கட்டுன்னு சொல்றார். விசேஷம் என்னன்னா, அது வரைக்கும் அவங்க யாரும் மழைய பார்த்ததே கிடையாது, மழை பெஞ்சது கிடையாது. இல்லாத ஒன்றை கொண்டு உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. நோவா அதை நம்பி ஒரு பேழைய என்ன செய்யறாரு? கெட்டுறாரு. தண்ணியில விடுற பேப்பர் போட்டுலாம் அது கிடையாது. அத்தனை விலங்குகளையும் உள்ள என்ன செய்யணும்? கொண்டு போகணும். பெரிய பேழை வீட்டுக்குள்ள வச்சு அவரால் என்ன செய்ய முடியாது? கெட்ட முடியாது. ஒரு நாள்ல அவரால் என்ன செய்ய முடியாது? கெட்ட முடியாது. ஒரு பெரிய இடத்துல வச்சுதான் அவர் கெட்டியிருக்கணும். வர்றவங்க போறவங்க எல்லாம் என்ன கேட்டிருப்பாங்க? நோவா என்ன பண்றீங்க? தேவன் சொல்லி இருக்கிறார், நீரினால் மழையினால் உலகத்தை என்ன செய்ய போகிறார்? அழிக்க போகிறார். சுவிசேஷத்தை சொன்னாருன்னு வசனம் சொல்லுது. நோவா என்ன சொன்னாரா? சுவிசேஷம் சொன்னாரா? அவர் சுவிசேஷம் சொன்னதை நம்பி இருந்தா எல்லாரும் பேழைக்குள்ள வந்திருக்கணும்ல. எத்தனை பேர் பேழைக்குள்ள வந்தாங்க? அப்படின்னா அவர் சொன்னதை யாரும் என்ன செய்யல? நம்பல. அவங்க நம்பாம மட்டும் போவாங்களா, இல்ல அவரை கேலியும் கிண்டலும் பண்ணியிருப்பாங்களா? என்ன ஆச்சு இவருக்கு? பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரே, என்னைய இப்படி பேசுவாங்களே நினைச்சு அவர் வலிக்குமே என்று நினைத்தால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர் பெற்றிருப்பாரா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? ஊரார் நிராகரித்திருப்பார்கள். அவரை பைத்தியம் என்று என்ன செஞ்சிருப்பாங்க? ஒதுக்கி வச்சிருப்பாங்க. தேவனுடைய வழி உலகத்திற்கு பைத்தியம் என்று சொல்லப்படுகிற வழி. தேவனுடைய வழி எளிமையான வழி கிடையாது, ஆனால் அது சரியான வழி. உலகம் அதை எளிதாக என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வழியை, சரியான ஒரு வழியை, தேவனுடைய வழியை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அங்க ஒரு நிராகரிப்பு வரும், ஒரு கேலி பேச்சு வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். அதுதான் சிலுவை. அதுக்கு பயந்து நம்ம கீழ்ப்படியாம உலகத்தோட ஒத்த வேஷம் போட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க கிருபை என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. நான் சொல்றது புரியுதா? அனுதின சிலுவை. அவர் நாமத்தின் நிமித்தம் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக பங்காளிகளானதினால், இந்த பாடுகளுக்கு பங்காளிகளானதினால் நீங்க சந்தோஷப்படுங்கன்னு பேதுரு சொல்றாரு. வாசிக்கலாம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதினால். யாரெல்லாம் அவர் நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்தின் பாதையை தேர்ந்தெடுக்காம அவரின் பாதையை தேர்ந்தெடுக்கும் போது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் அவர் பாதையை தேர்ந்தெடுக்கிறது. அதை சூஸ் பண்ணா போதும். அதுல நடத்தி கூட்டிட்டு போறது யாரோட வல்லமை? அவருடைய வல்லமை. அதை தேர்ந்தெடுத்தா போதும். இவங்க என்ன நினைப்பாங்க, உலகம் என்ன நினைக்கும், இந்த மதிப்புள்ள ஒரு காரியத்தை நான் விட வேண்டியது இருக்குதே. நான் உலகத்தை நான் தேர்ந்தெடுக்க போகிறேனா, அவரை தேர்ந்தெடுக்க போகிறேனா? அதுதான் நான் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறது. ஜீவனை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறையோ வாழ்நாளுக்கு ஒரு முறையோ உள்ள அனுபவம் அல்ல. அது அனுதினமோ ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் தேர்ந்தெடுக்கிற ஒரு அனுபவம். வாசிக்கலாம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள்லையும் என்ன செய்யக்கூடாதா? அன்பு கூறக்கூடாதான். அப்படின்னா எல்லாரும் வேற எங்கேயாவது போகணுமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. அதோட பொருள் அது இல்லை. நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலகத்திற்கும் உலகத்திற்கு உரியவைகளுக்கும் முதலிடம் கொடுக்காமல் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது. உலகத்தை ஒரு காரியத்துல தேர்வு செய்யாமல் அந்த காரியத்துல அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தேர்வு செய்வது, அதை முதன்மைப்படுத்துவது. இதை நீங்க தெரிந்தெடுத்தா போதும்.
இதுக்கு உங்க விருப்பத்தை நீங்க சொன்னா போதும். அந்த வழியில நடத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ரட்சிப்பின் ராஜா இததான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சிலுவையை ஏற்றுக்கொள்றதுங்கிறது சுயத்தை மறுப்பது. எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டான்னு அவர்கிட்ட விரும்புறது. பாவத்துல இருந்து தூக்குறது யார் தான் தூக்க முடியும்? அவர் தான் தூக்க முடியும். வேண்டான்னு சொல்றது யார் தான் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். அது வேணும்னு என்ன செய்யக்கூடாது? பிடிச்சு வைக்க கூடாது. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இது நடந்ததுனால இது நடந்ததுன்னு சொல்லி மற்றவங்க மேல என்ன செய்யக்கூடாது? பழிய தூக்கி போடக்கூடாது. நடந்தது தப்பு தான், எனக்கு இது வேண்டாம். என்னோட அடையாளம் இது இல்லை, பாவ இயல்பு இல்லை. பாவத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? சிலுவையில அவரோடு கூட மரிச்சிட்டேன். இப்போ நான் பிழைச்சிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிழைச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, அவரோடு கூட உன்னதத்துல நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால எனக்கு இந்த பாவம் வேண்டாம். இந்த ஒரு விருப்பத்தை சொன்னா போதும், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் ஆவியானவர் அதுல இருந்து உங்களை தூக்கி என்ன செஞ்சிருவார்? எடுத்து விடுவார். அந்த இயல்பை பெற்றிருக்கிறோம். துன்பத்தை ஏற்கும் மனம், கிறிஸ்துவுக்காக நிந்தையை ஏற்கும் மனம், அதுதான் சுயத்தை விடுறது, சிலுவையை ஏற்றுக்கொள்றது. யாராவது ஒரு நன்மையை தந்தா ஏற்றுக்கொள்ளலாம், துன்பத்தை தந்தா யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் தேவனுடைய வழி எளிமையான வழி கிடையாது, ஆனால் அது சரியான வழி, அது நீதியின் வழி. அந்த நீதியின் வழியை நீங்க தெரிந்தெடுக்கும் போது விமர்சனங்கள் வரும், நிராகரிப்பு நிச்சயம். அதுக்கு பயந்து எளிமையான வழியில போய் நின்றோம் என்றால் கிருபை என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிருவோம். அந்த அனுபவத்தை இழந்துருவோம். அவரை இழக்க மாட்டோம். ஒரு விசுவாசி அவர் என்ன செய்ய மாட்டாங்க? இழந்து போக மாட்டீங்க. ஆனா அவரை அனுபவிக்கிற இடம் என்ன செய்யும்? மாறும். மேல பறக்கிற இயல்பை பெற்றிருந்தாலும் கோழி குஞ்சு மாதிரி கொத்தி சாப்பிடுற இடத்துல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? நின்று கொண்டிருப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முழுமையா அவருக்கு கீழ்ப்படுகிறது, தாழ்மையான வாழ்வு, உலகத்தை விட தேவனை தேர்வு செய்யறது, தினமும் அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. இது என்றைக்காவது ஒரு சூழ்நிலையில இல்லை, நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற காரியத்துல இல்லை, எல்லா இடத்திலையும். நமக்கு முடியுதோ முடியலையோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ, உலகத்தை விட எதை தான் தேர்வு செய்யணுமா? அவருடைய வார்த்தைய. உலகத்தை விட அவர் வார்த்தையை தேர்வு செய்யும் போது உறவுகள் நிராகரிப்பார்கள், நண்பர்கள் நிராகரிப்பார்கள். சுயத்துக்கு அது என்ன செய்யும்? வலிக்கும். அது வேண்டாம் என்று கூச்சல் போடும். இப்ப என்னால இதை என்ன செய்ய முடியாது. வெளியில இல்ல, உங்க சரீரம் உங்களுக்கு என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. ஏனென்றால் அதுக்கு உலகம்தான் பிடிக்கும். சிலுவை என்பது வலிக்கிற ஒரு இடம்தான், தியாகம் செய்யற ஒரு இடம்தான். ஆனா அவருடைய பலம் அதில் நம்மை மேற்கொள்ளும், அவருடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். அவருடைய வழிகள் அவர் நடத்தி கூட்டிட்டு போறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உள்ளான மாற்றத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வெளிப்புறத்துல அவர் ஆராதிக்கிறது இல்லை, இந்த மக்களை போல வாய் வார்த்தையில இல்லை, இருதய மாற்றத்திலிருந்து அவர் ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒருத்தங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் என்ன செஞ்சதா? புதிதாய் மாறியது. அவரையும் அவர் வழிகளையும் விரும்புகின்ற புதிய இருதயம், நவமான இருதயம். கல்லான இருதயம் நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யப்பட்டாச்சு? எடுக்கப்பட்டாச்சு. நவமான இருதயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆராதனை வாய் வார்த்தையில இல்லாம இருதயத்துல இருந்து என்ன செய்யணும்? வரணும். அனுதின சிலுவை என்பது நம்ம கழுத்துல போடுற சிலுவை இல்லை, வீட்டில் அடையாளத்துக்கு வைக்கிற சிலுவை இல்லை, நம்முடைய வாழ்வை அவரிடம் ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? சிலுவை. அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் சிலுவை. அடுத்து மூன்றாவதாக அவர் ரட்சிப்பின் ராஜா. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த குருத்தோலை பவனி ஒரு உண்மையை நமக்கு சொல்லுது. ரட்சகர் வந்திருக்கிறார். அங்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார்.
அங்க குருத்தோலை முடிந்த உடனே அங்க ரட்சிப்பு வரல. அதுக்கடுத்து சிலுவை பாதை இருக்கு அவருக்கு. சிலுவை அனுபவம் அது முடிந்துதான் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம். அந்த குருத்தோலை பவனி என்பது ரட்சிப்பின் பாதை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மக்கள் எங்களை ரட்சியும், இப்பொழுது எங்களை ரட்சியும் என்று கூப்பிட்டார்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதற்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிற இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை விடுவிக்க மாத்திரம் வரல, வாழ்வு கொடுத்து உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவன் மாத்திரம் இல்லை, ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் மாத்திரம் இல்லை, நம்மை மீட்டு நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்த நம்மை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செஞ்சிட்டாரா? உட்படுத்தி விட்டார். நம்மை அவருடைய ஆவியை போல மாற்றி தேவ வித்தினால் மறுபடியும் பிறக்க செய்து அவர் என்றென்றைக்குமாக நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போல இந்த உலகத்துல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். சிலுவையில் அவனுடைய அதிகாரத்தை, துரைத்தனங்கள், அவன் நம்ம மேல அவன் வச்சிருந்த எல்லா துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்த அந்த வெற்றிய நம்ம கையில என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா. நமக்கு உரிமையாக அவர் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தக்கூடிய உரிமையை அவர் கொடுத்து விட்டார். அதோட அவர் வேலை முடியல. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த உலகத்துல அனுபவத்துக்கு கொண்டு வரதுக்காக எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறார். தினமும் அந்த ரட்சிப்பின் அனுபவம். நம்ம பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டியது இல்லை, சாபத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டியது இல்லை, நோய்க்கு அடிமையா இருக்க வேண்டியது இல்லை, கட்டுகளுக்கு, வறுமைக்கு, குறைவுகளுக்கு அடிமையா இருக்க வேண்டியது இல்லை. அதே போன்று சுயத்துக்கும் அடிமையாக இருக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் நமக்குள் வாழ்கிறது கிறிஸ்துவே நம் மூலமாக என்ன செய்கிறார்? வாழ்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அதுல இருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்காக நம்ம கூட இருக்கிறாரு. தேவ மனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க. சங்கீதம் 18 தாவீது ராஜா சொல்றாரு, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தியது அப்படிங்கிறாரு. அந்த கட்டுகள் அப்படின்னா வெளியவே வர முடியாத ஒரு வலை. துர்ச்சன பிரவாகம் அப்படிங்கிறது வெள்ளம் போல அவருக்கு என்னதுதான்? பிரச்சனை வந்துதான். ஒரு டேப்ல தண்ணி திறந்து விடுறதுக்கும் வெள்ளம் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்லையா? இருக்குல்ல. ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வெள்ளம் போல பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும்? தாவீதுக்கு எப்படி இருந்துதா? வெள்ளம் போல பிரச்சனை வந்துதான். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு பிரச்சனைனா நான் சமாளிக்கலாம், இப்பதான் 2 பிரச்சனையை சமாளிச்சிருக்கிறேன், எனக்கு கேப் கூட இல்லாம அடுத்த பிரச்சனை என்ன செய்யுது? வருது. நினைக்கிறோம் இல்லையா? இங்க தாவீதுக்கு துர்ச்சன பிரவாகம்னா வெள்ளம் போல பிரச்சனை வந்துதான். அந்த சங்கீதத்தெல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. பலத்தால் என்னை இடை கட்டி என்னுடைய வழி அவர் என்ன செய்கிறார்? செவ்வை செய்கிறார். என்னுடைய கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான தலங்கள்ல என்ன செய்கிறார்? நிறுத்துகிறார். தேவன் எப்பொழுதுமே பிரச்சனையை முதல்ல மாற்ற மாட்டார். யாரை மாற்றுவார்? நம்மை பலப்படுத்துவார். நம்மை பலத்தால் இடை கட்டி நம்முடைய வழியை என்ன செய்கிறார்? செவ்வை செய்கிறார். அதுல மேற்கொள்ள வைக்கிறார். நம்முடைய கால்களை மான் கால்கள் போலாக்குகிறாரா. ஏன் மான் கால்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு? அது கரடு முரடான பாதையிலையும் அது என்ன செஞ்சிடும்? பாஞ்சு போகும். அது வேகமா ஓடுறது மாத்திரம் இல்ல, கரடு முரடான பாதையில ஓடுறது மாத்திரம் இல்ல, உறுதியாக அது இருக்கும். அது உறுதியாக இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த டைம், கரெக்ட் டைம், ரொம்ப ஃபாஸ்டா வேகமா அது திரும்பி பார்க்கும். இப்படி ஓடுறதா அப்படி ஓடுறதா, அது நின்று யோசிச்சதுன்னா போலீஸ் இங்க அதை என்ன செஞ்சிடும்? சாப்பிட்ரும். அந்த ஆன் டைம்ல அது என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். ஒரு செகண்ட்ல, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது பார்த்துட்டு அதை என்ன செய்யணும்? ஓடணும். அதே போல அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் மாத்திரம் இல்ல, அந்த வெள்ளம் போல பிரச்சனை வரும்போது எப்படி செயல்படணுங்கிற ஞானத்தை அவர் தருகிறார். அதுவும் அவருடைய பலம்தான். நம்முடைய கால்களை மான் கால்கள் போலாக்கி நம்மள அந்த பிரச்சனையிலேருந்து தூக்குறது மாத்திரம் இல்ல, பலப்படுத்துறது மாத்திரம் இல்ல, ஞானத்தை தருகிறது மாத்திரம் இல்ல, உயரமான தளத்துல கொண்டு போய் என்ன செய்யறாரா? நிறுத்துகிறார். அப்படின்னா பிரச்சனைக்கு மேல நடக்க வைக்கிறார். ரட்சிப்பின் ராஜா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் வசனம் சொல்லுது. நான் ஒருவனோட வீட்டில் வந்து கதவை தட்டுறேன், ஒருத்தன் திறந்தா நான் உள்ள வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என் கூட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான்.
இன்றைக்கு ஒரு விசுவாசியோட கதவை அவர் தட்ட வேண்டாம், நமக்குள்ளதான் அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. ஆனா உங்க வாழ்க்கையின் கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். எந்த பகுதியில ஓபன் பண்றீங்களோ அந்த பகுதிக்குள்ள அவர் என்ன செஞ்சிடறாரு, ராஜாவாக ஆளுகை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவரை ஆளுகை செய்ய வைக்க போறோமா, நான் ஆளுகை செய்ய போறேனா? இது ஒரு விசுவாசியோட கையில தான் இருக்கு. அநேக இடத்துல அவரை உட்கார வச்சுட்டு யார் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம தான். சுயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த அனுபவத்தை என்ன செய்ய முடியறது இல்ல, பெற முடியறது இல்ல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அவரை ராஜாவாக நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய வாழ்வை ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர் கையில நம்ம கொடுக்கிறோமா? அது நம்ம தேர்ந்தெடுக்கிற தேர்வுகள்ல தான் அது இருக்குது. அது அனுதின தேர்வு, அன்றாட தேர்வு. ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நம்ம ஜீவனை தேர்ந்தெடுக்கிறதுல தான் அவர் ஆளுகை செய்யற இடம் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமமே அல்லாமல் இந்த பூமி எங்கும் வேறொரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ரட்சிப்பின் ராஜா நீர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். வாக்குத்தத்தத்தின் ராஜாவாக நீர் வந்திருக்கிறீர். ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தாழ்மையின் ராஜாவாக வந்து எங்களை நீர் உம்மோடு கூட உயர்த்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளின் மூலம் எங்களுக்கு உமது வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் சொல்லி கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்கள் அடையாளத்தை சொல்லி கொடுத்திருக்கிறீர். உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் வாழ்வின் ராஜாவாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் தடுத்து வைத்திருந்தோமோ, எங்களுடைய சுயம், உலகத்தின் மீது உள்ள பற்று, உலக காரியங்கள், உலக மனிதர்கள் எதெல்லாம் உம்மை ஆளுகை செய்ய விடாமல் தடுத்து வைத்திருந்ததோ அந்த இடத்தை இன்றைக்கு உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்படைக்கிறோம். எங்களுடைய சுயம் உடைக்கப்பட்டு நீர் அதில் வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா. உடைய கிருபை அதில் வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் ராஜா எங்களுடைய சூழ்நிலைகள்ல இருந்து எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களை உயரமான தலங்களில் நிறுத்துவதற்காக, எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவதற்காக, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவைகளுக்காக வந்தார்களோ அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. உடைய கிருபை அவங்களோட சிந்தனைகளையும் இருதயத்தையும் உமக்குள் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில சரீரத்தில் உள்ள எல்லா பாவ சாப நோயின் கட்டுகளும் இயேசுவை நாமத்தினால மறைவதாக, அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க மன விருப்பங்களை பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.